ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் சிஐடி ராமச்சந்திரன் ரிட்டையர்ட் எஸ்ஐ. இந்த படத்தில் ஹீரோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இவர் கிரிமினல்ஸை பிடிக்கிறதுல செம்ம எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். இவர் ரிட்டையர் ஆனதும் சும்மா இருக்க பிடிக்காம ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக மாறுறாரு. அப்போ ஒரு கொலை கேஸு ஹீரோ கிட்ட வருது. உண்மையான கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஒரு இன்னசென்ட்டை தண்டனையிலேருந்து காப்பாற்ற முடியும். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனில் இறங்கி தன்னோட ஸ்கில்ஸை காட்டுறாரு. ரிட்டையர்டான எஸ்ஐ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட்டே இல்லாமல் கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் விஷயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. 33 வருஷம் சர்வீஸில் இருந்த எஸ்ஐ ராமச்சந்திரன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு. இவர் தான் படத்தோட ஹீரோ. இன்னைக்கு தான் கடமையாற்ற போகிற கடைசி நாளுங்கனால ஹீரோ கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்காரு. கலீக்ஸுக்கும் டிஎஸ்பிக்கும் ஹீரோ தேங்க் பண்ணி பேசுகிறாரு. நைட்டு ஹீரோவோட வீட்டில் ரிட்டையர்மெண்ட்டுக்காக விருந்து நடந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ்னு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ ஒரு இன்ஃபார்மர் ஹீரோக்கு கால் பண்ணி போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த ஒரு கார் திருட இருக்கிற இடத்த பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. ஹீரோ உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாரு. எந்த லொக்கேஷன் இன்ஸ்பெக்டர் கேட்கவும் எனக்கே தெரியும், நான் கூட வரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் தான் ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் மிட் நைட் வரைக்கும் எனக்கு டியூட்டி இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வந்ததும் அவர் கூட ஹீரோவும் அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு. காத்திரடை மறைஞ்சிருக்கிற வீடை போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற லேடி கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வீட்டில் யாருமே இல்லைன்னு அந்த லேடி அடித்து சொல்லிடுறாங்க. ஆனாலும் ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க. எல்லா ரூம்லேயுமே சர்ச் பண்ணியுமே காத்திரடனை காணோம். ஒருவேளை இன்ஃபர்மேஷன் பொய்யா இருக்குமோன்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. ஹீரோ இன்ஃபார்மருக்கு கால் பண்ணி கேட்க கார் திருடன் கண்டிப்பாக அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு இன்ஃபார்மர் அடித்து சொல்கிறாரு. ஸோ திருடன் உள்ளதான் இருக்கான், அவனையா வெளியே வர வைக்கணும். அதுக்கு ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறாரு. முகத்தை கர்ச்சீஃபால கட்டிட்டு எல்லா ரூம்லையுமே ஒரு பாத்திரத்தில் பேப்பரை கொளுத்தி அதில் மிளகாவை போடுறாரு. புகையோடு சேர்த்து மிளகா நெடியும் வருது. கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆளோட தும்மல் சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற நைட்டிக்குள்ளே கார் திருடன் ஒளிஞ்சிருக்கான். திருடனை கார் எங்கன்னு கேட்டு இன்ஸ்பெக்டர் அடித்து விசாரிக்கிறாரு. எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் அதை மட்டும் சொல்லிடாதங்கிற மாதிரி திருடன் வாயவே திறக்கல. அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த டயர் மார்க்ஸை வச்சு விறகு கட்டை அடுக்கி வச்சிருக்கிற ஷெட்டில் கார் நிற்கிறத ஹீரோ கண்டுபிடிக்க இன்ஸ்பெக்டர் ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. பொதுவாக பேஷனை தான் ப்ரொஃபஷன் ஆக்கணும்பாங்க. அது மாதிரி தான் ஹீரோக்கு போலீஸ் உத்தியோகங்கிறது ப்ரொஃபஷன் கிடையாது, பேஷன்னு காட்டுறதுக்கு தான் இப்படி ஒரு சீனு. அடுத்த சீனில் ஹீரோ போலீஸ் குவார்ட்டர்ஸை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போகிறாரு. ஹீரோக்கு ஒய்ஃபும் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவை பார்க்க அவரோட மச்சான் வராரு. இவர் ஒரு கோயிலில் முன்னாள் கமிட்டி மெம்பர் போல. அந்த கோயில் உண்டியல் விஷயத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு. உண்டியலில் ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் கலெக்ஷன் ஆகும் போல. புது கமிட்டி வந்து உண்டியலுக்கு புது பூட்டு வாங்கி போட்டதுலேருந்தே காணிக்க காசு குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால கமிட்டி மெம்பர்ஸு ஊர்க்காரங்க எல்லாரையும் வர வச்சு உண்டியலை ஓப்பன் பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்காங்க. இப்போ அந்த கோயிலுக்கு தான் மச்சான் ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாரும் இருக்கிறப்ப தான் உண்டியலோட பூட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோவும் அங்கே தான் இருக்காரு. உண்டியலுக்குள்ளே ரொம்பவே கம்மியாக தான் காசு இருக்குது. உண்டியல் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட பொறுப்பில் தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் ரொம்ப நல்லவராச்சின்னு மச்சான் சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் ஹீரோ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்ல, அதனால் மச்சான் கிட்ட இந்த உண்டியல் காசை திருடுறவன் பிரசிடென்ட்டுக்கு வேண்டிய ஆளாவோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் பர்சனாவோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. உண்டியலோட பூட்டை ஓப்பன் பண்ணுறப்ப ஹீரோ அப்சர்வ் பண்ணார்ல, பூட்டை லாக் பண்ணியிருக்கிற விதம் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி லாக் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. ஹீரோ திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பக்கத்தில் இருக்கிற பேங்க்ல யாராவது ரெகுலராக காயின்ஸை கொண்டு வந்து நோட்டாக மாற்றுறாங்களான்னு விசாரிச்சு அந்த ஆளுக்கும் கமிட்டிக்கும் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அவன் தான் உண்டியல் திருடன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ ட்ரிவாண்ட்ரம்க்கு போய் ஒரு லாயர் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. 2 பேரும் பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. 33 வருஷம் போலீஸ் வேலை பார்த்துட்டு இப்போ ஹீரோவால் வீட்டில் சும்மா இருக்க முடியல போல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குடான்னு ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்டே ஷேர் பண்ணுறாரு. அதுக்கு லாயர் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. ஹீரோ கிரைம் எஸ்ஐயாக இருந்ததுனால அதே லைனில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதாவது ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருந்து அன்சால்வ்டு கேசஸை சால்வ் பண்ணி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற வேலை. அட, இது நல்ல ஐடியாவை இருக்கேன்னு ஹீரோக்கு தோணுது. உனக்கு கேசஸை நானே தரேன், ட்ரிவாண்ட்ரம்லேருந்தே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு லாயர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் இருக்கிறப்ப மச்சான் ஊர்க்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வராரு. ஹீரோ கொடுத்த அட்வைஸை வச்சு உண்டியல் திருடுன்னு பிடிச்சிட்டாங்களாம். அது வேற யாரும் இல்லை, பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட பேரன். புது பூட்டு சாவி வாங்கினது அந்த பையன்தான் போல. அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பர்சன். காயின்ஸை நோட்ஸாக மாற்றுறதுக்கு அவன் பேங்க்குக்கு போனது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்கள் ஹெல்ப்னால தான் உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு சொல்லி ஹீரோக்கு ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணாடை போத்திட்டு போகிறாங்க. இது ஹீரோக்கும் அவர் ஃபேமிலிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த சீனில் ஹீரோ ட்ரிவாண்ட்ரமில் ராமச்சந்திரன் இன்வெஸ்டிகேட்டிவ் பெருன்னு ஒரு ஆஃபீஸை செட்டப் பண்ணுறாரு.
என்ன கொடுமையோ, ஒரு வாரம் ஆகியும் ஹீரோக்கு எந்த கேஸுமே வரல. அப்போ லாயரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஹீரோவை பாருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. முக்கியமான விஷயம்லாம் இங்கே தான் பேசுவாங்க போல். ஹீரோவும் லாயரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் அரை போதையில் வந்து கொஞ்சம் சோடா கிடைக்குமான்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. சரின்னு லாயர் சொல்லவும் அவர் சோடா ஊற்றிக்கிறாரு. அப்படியே தன்னோட பிஸ்னஸ் கார்டை லாயர்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் கொடுத்து தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இவனை மாதிரி நீயும் பிஸ்னஸ் கார்ட்ஸை நிறைய பேர்கிட்ட கொடுத்தா தான் உனக்கும் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு ஹீரோக்கு லாயர் அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்து ஒரு கொலை கேஸ் பற்றி லாயர் சொல்கிறாரு. அந்த கேஸில் கொலை செய்யப்பட்ட லேடியோட பேர் ஊர்மிளா. வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு லேடி. போலீஸ் அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டு பேர் ஜெயராஜன். 2 மாசமாக ஜெயிலில் இருந்து அவருக்கு போன வாரம் தான் பெயில் கிடச்சி வெளியே வந்திருக்காரு. லாயரை மீட் பண்ணி தன்னோட கதையை சொல்லியிருக்காரு. ஜெயராஜன் கொலை பண்ணல, போலீஸ் தான் தப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு லாயருக்கு தோணுது. போலீஸ் எவிடன்ஸ் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களேன்னு ஹீரோ சொல்ல, ஜெயராஜனை உன்கிட்டே அனுப்பி வைக்கிறேன், நீயே அவர்கிட்ட பேசிப்பாருன்னு லாயர் சொல்கிறாரு. அடுத்து நைட் டைமில் ஹீரோ உட்காந்து வீட்டில் ஊர்மிளாவோட கேஸ் டீட்டெயில்ஸை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜெயராஜன் ஹீரோவோட வீட்டுக்கே வராரு. உங்கள் கேஸில் விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்ஸும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸும் உங்களுக்கு எதிராக இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஜெயராஜன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜெயராஜனோட ஊர் செங்குளம் அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் வில்லேஜ். இவரோட வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தான் கொலை செய்யப்பட்ட ஊர்மிளாவோட வீடு இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்மிளா வேற ஊர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த ஏரியாவில் அந்த மக்களுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுத்து அதில் வர வருமானத்தை வச்சு வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட அழகில் ஜெயராஜன் மயங்கியிருக்காரு. அடிக்கடி ஊர்மிளாவோட வீட்டுக்கு போகிறது, சைட் அடிக்கிறதுன்னு ஜெயராஜன் இருந்தனால அவரோட ஒய்ஃபுக்கு அது பிடிக்கல. எந்த ஒய்ஃப்க்கு தான் பிடிக்கும்? ஒய்ஃப் கண்டிச்சுமே ஜெயராஜன் திருந்தவே இல்லை. ஏரியாவில் ஜெயராஜனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் ஆட்டோ டிரைவர். ஊர்மிளா கிட்ட ஜெயராஜன் க்ளோஸாக இருக்கிற விஷயம் ஆட்டோ டிரைவருக்கும் தெரியும். அன்னைக்கு ஜெயராஜன் பக்கத்து ஊருக்கு போன கேப்ல அவரோட ஒய்ஃபு ஊர்மிளாவோட வீட்டுக்கு போய் சண்டை போட்டிருப்பாங்க போல. நைட்டு ஜெயராஜன் திரும்பி வந்ததுமே இந்த விஷயத்த ஆட்டோ டிரைவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஊர்மிளா அப்செட் ஆயிருப்பாங்களேன்னு அவங்கள பார்க்கலான்னு ஜெயராஜன் கிளம்பி போயிருக்காரு. இந்த நேரத்தில் எதுக்கு வந்தீங்கன்னு ஊர்மிளா கேட்டிருக்காங்க. ஒய்ஃபு சண்டை போட்டதுக்காக ஜெயராஜன் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு சாரியையும் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு ஊர்மிளா சொல்லியுமே ஜெயராஜன் கம்பல் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. இது எல்லாமே ஜெயராஜன் சொன்னதும் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. கேஸ் ஃபைலில் ஜெயராஜன் விடிய காலையில் தான் வீட்டுக்கு வந்ததாக மென்ஷன் பண்ணிக்காங்க. அதாவது ஊர்மிளா கொலை செய்யப்பட்டு 4 hours கழிச்சு. அப்படின்னு நைட் எங்கே ஸ்டே பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கான காரணத்தையும் ஜெயராஜன் சொல்கிறாரு. ஊர்மிளா உள்ள விடலைன்னு அப்செட் ஆன ஜெயராஜன் அப்படியே வீட்டுக்கு போகாமல் கவுன்சிலர் லேடிக்கு கால் பண்ணிக்காரு. ஏன்னா ஜெயராஜனுக்கும் கவுன்சிலர் லேடிக்கும் அஃபேர் இருக்கு. வீட்டுக்கு பின்பக்க வாசலை திறந்து வைக்க சொல்லிட்டு ஜெயராஜன் கவுன்சிலர் லேடியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கே போயிருக்காரு. ஜெயராஜனோட பையன் தான் கதவை திறந்து விட்டுருக்கான். அடுத்த நாள் ரப்பர் தோட்ட தொழிலாளி ராஜு கிணத்துல விழுந்து இறந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே போயிருக்காரு. ராஜுவோட ஃபினரலுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு நைட்டு தான் ஜெயராஜன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. முந்தானேத்து நைட்டு ஊர்மிளாவோட வீட்டுக்கு போனீங்களான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. ஆமான்னு ஜெயராஜன் சொன்ன உடனே அவரை அள்ளி போட்டு போயிருக்காங்க. ஊர்மிளா கொலை நடந்த நேரத்தில் ஜெயராஜன் கவுன்சிலரோட வீட்டில் தான் இருந்தது. போலீஸ் ரிப்போர்ட்லேயே இல்லை. ஏன்னா போலீஸ் விசாரிச்சப்ப ஜெயராஜன் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அவர் இங்கே வரவே இல்லைன்னு கவுன்சிலர் போய் சொல்லிட்டாங்க போல. உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சாதான் நீங்கள் இன்னசென்ட் ஆக முடியும்னு ஹீரோ சொல்கிறாரு. நான் ஒரு நல்ல புருஷனும் இல்லை, நல்ல மனுஷனும் இல்லை, ஆனால் இந்த கொலையை நான் பண்ணலன்னு ஜெயராஜன் சொல்கிறாரு. இந்த கொலை பழியால் வீட்டுக்கு கூட போக முடியாமல் லாட்ஜில் தங்கியிருக்கார் போல. நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் நான் என்னோட வீட்டுக்குள்ளேயே போக முடியும்னு ஜெயராஜன் கெஞ்சுறாரு. அடுத்த நாள் ஹீரோ கவுன்சிலர் லேடியை மீட் பண்ணுறாரு. ஊர்மிளா கேஸுன்னு ஹீரோ சொன்னதுமே நான் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன்னு கவுன்சிலர் லேடி சொல்கிறாங்க. எதையாவது மறந்து விட்டுருப்பீங்க, அதை சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு கவுன்சிலர் லேடி சொல்லிடுறாங்க. அப்போ பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே வரவும் ஹீரோ டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஜெயராஜன் கவுன்சிலர் லேடிக்காக நிறைய ஐட்டம்ஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கார் போல. அவர் வாங்கி கொடுத்த சாரியை தான் இப்போ கூட கவுன்சிலர் லேடி கட்டியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட விசாரிக்கவான்னு ஹீரோ கேட்டதும் கவுன்சிலர் லேடிக்கு பதட்டமாகுது. பார்ட்டி மெம்பர்ஸை போக சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. ஜெயராஜனுக்கும் கவுன்சிலர் லேடிக்கும் அஃபேர் இருந்தது உண்மைதான். ஊர்மிளா கொலை நடந்த டைமில் இவங்களோட வீட்டில் தான் ஜெயராஜன் இருந்திருக்காரு. இது வெளியே தெரிஞ்சா தனக்கும் கேவலம்னு போலீஸ்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டான்னு கவுன்சிலர் ஹீரோ கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜெயராஜன் சொன்னது உண்மையான்னு தெரிஞ்சுக்க தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஜெயராஜனோட ஒய்ஃபை மீட் பண்ணி பேசுகிறாரு. ஊர்மிளாவோட கேரக்டர் எப்படின்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. ஊர்மிளா மோசமான பொம்பளை, அதனால தான் ஹஸ்பண்டை பிரிஞ்சு தனியாக வாழ்ந்திருக்கான்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஊர்மிளாவோட பொண்ணும் ஒரு பஸ் டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்க போல. ஊர்மிளா ஜெயராஜன் கிட்டேருந்து நிறைய பணம் கறந்துட்டு தான் ஒய்ஃப் நினைக்கிறாங்க. ஊர்மிளாவோட ஹஸ்பண்ட் அவங்கள பார்க்க வரதே இல்லையான்னு ஹீரோ கேட்குறாரு.
எப்பயுமே வராத ஊர்மிளாவோட ஹஸ்பண்டு ஊர்மிளா சாகிறதுக்கு கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அன்றைக்கி அவங்க வீட்டில் பெரிய சண்டையே நடந்திருக்கு. இந்த விஷயத்த ஜெயராஜனோட ஒய்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட பையன் அங்கே வரான். என்ன வேலை பார்க்குறன்னு ஹீரோ கேட்க சிசிடிவி டெக்னீஷியன்னு பையன் சொல்கிறான். சரின்னு ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜெயராஜன் வெயிலில் வெளியே வந்ததே இப்போ தான் பையனுக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோ ஊர்மிளாவோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஊர்மிளாவோட பொண்ணும் மாப்பிள்ளையும் இருக்காங்க. சும்மா வீடை க்ளீன் பண்ணிட்டு போக வந்தாங்களாம். ஒரு கார்பெண்டர் உட்காந்து கதவு லாக்கை வேலை பார்த்துட்டு இருக்காரு. சம்பவம் நடந்தப்ப வீட்டு கதவு லாக் ஆகி இருந்திருக்கு. வீட்டு சாவியும் மிஸ் ஆயிருக்கு. போலீஸே பின்பக்க கதவை தான் உடச்சி உள்ளே போயிருக்காங்க. பெட்ரூமில் ஊர்மிளா இறந்து கிடந்திருக்காங்க. இப்போ ஹீரோ பெட்ரூமை பார்க்குறாரு. பெட்ரூமோட கதவை எரிச்சு கில்லர் உள்ள நுழைஞ்சிருக்கான் போல. கரெக்டாக ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு கதவு ஓட்டையாக இருக்கு. பீரோவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. ஊர்மிளா சாகருக்கு முன்னாடி சொத்துக்காக வந்து சண்டை போட்டிங்களாமேன்னு ஹீரோ கேட்க பொண்ணு மாப்பிள்ளையும் முழிக்கிறாங்க. ஹீரோ வேற எதுவும் உங்ககிட்ட விசாரிக்கல, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஆட்டோ டிரைவரை மீட் பண்ணுறாரு. ஜெயராஜனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம், எதுக்கு அவருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சதான் சொன்னேன், அவருக்கு அது பிரச்சனையாகும்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. ஏன்னா அன்றைக்கி ஊர்மிளாவோட வீட்டுக்கு ஜெயராஜன் போனது ஆட்டோ டிரைவருக்கும் தெரியும். ஒருவேளை ஜெயராஜன் கொலை பண்ணிக்கலான்னு ஆட்டோ டிரைவரை அசியூம் பண்ணிக்காரு. ஜெயராஜனுக்கும் ஊர்மிளாக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு ஹீரோ கேட்க ஜெயராஜன் நல்லவர் தான், அவர் மேலே ஊர்மிளாக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சுன்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்க ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகாமல் ஆட்டோலேயே படுத்து தூங்கிட்டு தான் டிரைவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஊருக்கு வர லாஸ்ட் பஸ் வந்து நிற்கிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ட்ரிவாண்ட்ரம் போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணுற ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. இவர் ஹீரோக்கு தெரிஞ்சவர் போல். ஊர்மிளா கேஸில் இன்வெஸ்டிகேஷன் நடந்த விதத்தை பற்றி ஹீரோ கேட்குறாரு. கிரைம் சீனுக்கு இன்ஸ்பெக்டர் கூட இந்த கான்ஸ்டபிளும் போயிருக்காரு. ஊர்மிளாவோட வீட்டு ஃப்ரண்ட் டோர் லாக் ஆயிருந்திருக்கு. ஜன்னல் கண்ணாடியை உடச்சி பெட்ரூமில் பார்த்தப்ப ஊர்மிளா இறந்து கிடந்துருக்காங்க. அதனால் பின்பக்க டோர் வழியாக உடச்சி உள்ளே போயிருக்காங்க. பெட்ரூம் டோரு எரிஞ்ச நிலையில் இருந்திருக்கு. ஊர்மிளாவோட டெட் பாடியை பார்த்தப்ப இறந்து போய் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு தெரிய வந்திருக்கு. கழுத்தில் நெரிக்கப்பட்ட தழும்பு இருந்திருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதில் 23 நைட்டு ஜெயராமன் வந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் அவர் வந்து 2-3 நிமிஷத்துலேயே கேமரா ஆஃப் ஆயிருக்கு. டிஎஸ்பி கிட்ட கேட்டு கேமரா விஷுவல்ஸை எக்ஸாமைன் பண்ணி பாருங்கன்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. இந்த கேஸில் இன்வெஸ்டிகேஷன் நடந்த விதத்தில் கான்ஸ்டபிள்கே திருப்தி இல்லை. ஏன்னா இன்ஸ்பெக்டர் எப்பயுமே கிடைக்கிற ஆளை ஃப்ரேம் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவார் போல. கிரைம் சீனில் 2 துண்டு பேப்பரில் ஏதோ அட்ரஸ்லாம் இருந்திருக்கு. இது என்ன ஏதுன்னு கூட இன்ஸ்பெக்டர் சரியாக கூட விசாரிக்கல போல. அட்ரஸ் எழுதப்பட்ட துண்டு பேப்பர்ஸோட ஃபோட்டோவை ஹீரோ வாங்கிக்கிறாரு. அடுத்த சீனில் ஜெயராஜன் தங்கி இருக்கிற லாட்ஜுக்கு ஹீரோ போகிறாரு. ஊர்மிளா யாரையுமே கிட்ட நெருங்க விடாதப்ப நீங்கள் மட்டும் எப்படி அவளுக்கு க்ளோஸ் ஆனீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. அது ஜெயராஜன் ஆசைப்பட்டு ஏற்படுத்திக்கிட்ட ஒரு நட்பு. ஆசைப்பட்டுங்கிறத விட கடன்பட்டுன்னே சொல்லலாம். அவசியமே இல்லாமல் ஊர்மிளா கிட்ட கடை வாங்கி வட்டி கட்டுற சாக்கில் அடிக்கடி விசிட் பண்ணிக்காரு. இது ஊர்மிளாக்கும் புரிஞ்சிருக்கு. ஊர்மிளாவோட பொண்ணு ஒரு பஸ் டிரைவர் கூட ஓடி போனப்ப வீட்டில் இந்த பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது மக்கள் ஊர்மிளா கிட்ட அடகு வச்ச நகைங்கிறனால பிரச்சனையாயிருக்கு. அப்போ ஜெயராஜன் தான் ஊர்மிளாக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்காரு. ஆனாலும் ஊர்மிளா என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னு ஜெயராஜன் சொல்கிறாரு. சீக்கிரமே நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் வரும்னு ஜெயராஜனுக்கு நம்பிக்கையெல்லாம் கொடுத்துட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஊர்மிளாவோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுறாரு. இவரோட குடிப்பழக்கத்தினாலையும் பிஸ்னஸ் லாஸ் ஆனனாலையும் தான் ஊர்மிளா இவரை பிரிஞ்சு தனியாக வாழ்ந்திருக்காங்க. ஊர்மிளா சாகறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போனீங்களே எதுக்காகன்னு ஹீரோ கேட்க என் பொண்ணுக்காக தான் போனேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஓடி போன பொண்ணு அம்மாவை சமாதானப்படுத்த நினச்சிருக்காங்க. அதனால தான் ஹஸ்பண்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு ஊர்மிளாவோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் ஊர்மிளா அவங்கள வீட்டுக்குள்ளேயே விடல. இந்த வீட்லையும் சொத்துலையும் எனக்கும் பங்கு இருக்குன்னு பொண்ணு சொல்லவும் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது, இனிமே இங்கே வராதிங்கன்னு ஊர்மிளா கோவப்பட்டிருக்காங்க. அதனால தான் ஊர்மிளாவோட பாடியை கூட ஹஸ்பண்ட் பார்க்க வரல. அடுத்த சீனில் ஹீரோ லாயரை மீட் பண்ணுறாரு. ஊர்மிளாவை கொலை பண்ணது ஹஸ்பண்டாவோ மாப்பிள்ளையாவோ இருக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் அதில் பெனிஃபிட் இருக்குன்னு லாயர் சொல்கிறாரு. அதுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா ஊர்மிளாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி யார் கூடயோ இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்லேயே இல்லாமல் ஊர்மிளா கூட க்ளோஸாக இருந்த ஒரு ஆள் தான் கொலை பண்ணிக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ எக்ஸ்பிளனேஷனும் வச்சிருக்காரு. ஊர்மிளா கொலை நடந்த டேட்டு டிசம்பர் 23. அன்னைக்கு நைட்டு 10:25க்கு சிசிடிவி ஆஃப் ஆயிருக்கு. அதே மாதிரி நவம்பரில் 14 18 நைட்டு 10 மணிக்கு மேலே சிசிடிவி ஆஃப் ஆயிருக்கு. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு ஆன் ஆயிருக்கு. செங்குளத்துக்கு வர லாஸ்ட் பஸ்ஸு நைட்டு 9:45
அந்த பஸ் காலையில் 4:15 தான் கிளம்பும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஊர்மிளாவோட வீட்டுக்கு 15 நிமிஷம் ஆகுது. இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா யாரோ ஒரு ஆள் லாஸ்ட் பஸ்ஸில் வந்து ஊர்மிளா விசிட் பண்ணிட்டு காலையில் ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் போகிறத வழக்கமாக வச்சுருக்கான். அந்த நேரத்தில் தான் சிசிடிவி ஆஃப் ஆயிருக்கு. ஏரியா மக்களுக்கே தெரியாமல் ஊர்மிளா நெருக்கமாக இருந்தால் அந்த ஆள் தான் கில்லர்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னா அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கணுமே, நீ கால் லிஸ்ட்டை செக் பண்ணலையான்னு லாயர் கேட்க இனிமே தான் அதை செக் பண்ணணும்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பஸ் கண்டக்டரை மீட் பண்ணுறாரு. இவரும் ஊர்மிளா கிட்ட கடன் வாங்கியிருப்பார் போல. டிசம்பர் 23 நைட்டு யாராவது சந்தேகப்படுற மாதிரி பேசஞ்சர்ஸ் ஏறினாங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. கடைசி ட்ரிப்பில் டயர்டாக இருந்தனால யாரையும் நோட் பண்ணலன்னு கண்டக்டர் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் செங்குளம்லேருந்து கிளம்புன ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் ஒரு பேசஞ்சர் துண்டை வச்சு தலையை கவர் பண்ணி ஏறினது கண்டக்டருக்கு ஞாபகம் இருக்கு. மண்ணில் விழுந்து எந்திரிச்ச மாதிரி இருக்காருன்னு கண்டக்டருக்கு தோணியிருக்கு. அவர் ஏறின இடம் ஆசான் வளவு. அவர் ஏறின 5 நிமிஷத்தில் ஏதோ கண்ணாடி உடையிற மாதிரி சத்தம் கேட்டு டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டியிருக்காரு. ஊர்மிளாவோட மாப்பிள்ள தான் அந்த பஸ் டிரைவர். பஸ்ஸில் எந்த கண்ணாடியும் உடையலைன்னு தெரிஞ்சதும் பஸ்ஸு கிளம்பி போயிருக்கு. அந்த சஸ்பீஷியஸ் பேசஞ்சர் துண்டை வச்சு கவர் பண்ணியிருந்தனால அவரோட முகத்தை கண்டக்டர்னால பார்க்க முடியல. அடுத்த சீனில் ஹீரோ ஆசான் வளவு ஸ்பாட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கேருந்து கிளம்பி 5 நிமிஷத்தில் கண்ணாடி உடஞ்ச சத்தம் கேட்டுச்சுன்னு கண்டக்டர் சொன்னனால ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கும் போகிறாரு. அங்கே ஒரு டீ கடையில் வடை பஜ்ஜியெல்லாம் வைக்கிற கண்ணாடி பெட்டியில் தான் ஒரு கிளாஸு கிராக் ஆயிருக்கு. அதை பற்றி டீ கடைக்காரர்கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி எவனோ ஒரு சாவி கொத்தை எரிஞ்சதில் கண்ணாடி உடஞ்சிருக்கு. அந்த சாவியை டீ கடைக்காரர் எடுத்து வச்சிருக்கார் போல. ஹீரோ அந்த சாவியை வாங்கிட்டு நேராக ஊர்மிளாவோட வீட்டுக்கு வராரு. ஃப்ரண்ட் டோர் லாக்கை புதுசாக மாற்றினால பழைய லாக்கை ஊர்மிளாவோட பொண்ணுக்கிட்ட கேட்டு வாங்குறாரு. அதில் சாவியை போட்டு பார்க்குறப்ப லாக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ஊர்மிளாவோட வீட்டு சாவி தான் அதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹீரோ மறுபடியும் ஆசான் வளவுக்கு வராரு. அந்த இடத்துல இருந்து ஒரு குறுக்கு பாதை போகிறத ஹீரோ நோட் பண்ணுறாரு. அந்த வழியாக நடந்து போகிறப்ப ரப்பர் தோட்டம் வருது. அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு தொழிலாளி ஹீரோ பார்த்ததுமே அந்த பக்கமாக பார்த்து போங்க சார், அங்கே யூஸ் பண்ணாத கிணறு ஒன்று இருக்குன்னு வார்ன் பண்ணுறாரு. கொலை நடந்த டைமில் கவுன்சிலரோட வீட்டில் இருந்த ஜெயராஜன் அடுத்த நாள் ஒரு ஃபினரலுக்கு போனதா சொன்னார்ல, அந்த ராஜு விழுந்து இறந்தது இந்த கிணறு தான். இந்த பாதை எங்கே போகுதுன்னு ஹீரோ கேட்க, இப்படியே போனால் வயலும் ஒரு ஓடையும் வரும் சார், அதை தாண்டி போனால் சில வீடுகள் இருக்குன்னு ரப்பர் தோட்ட தொழிலாளி சொல்கிறாரு. ஊர்மிளாவோட வீடு அங்கே தானே இருக்குன்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு தொழிலாளி சொல்கிறாரு. அது கரெக்டான ஹீரோ செக் பண்ணி பார்த்தா இந்த குறுக்கு பாதை முடியறது ஊர்மிளாவோட வீட்டுக்கிட்ட தான். அடுத்த சீனில் கிணத்துல விழுந்து இறந்த ராஜுவோட வீடு எங்கன்னு கேட்டு ஹீரோ அங்கே போகிறாரு. ராஜு எப்படி இறந்தார்னு ராஜுவோட ஒய்ஃப் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. எப்பயும் போல் விடிய காலையில் ரப்பர் தோட்ட வேலைக்கு ராஜு கிளம்பியிருக்காரு. ஆனால் அன்றைக்கி வேலைக்கே வந்து சேரலன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் ராஜுவை தேடி இருக்காங்க. யூஸ் பண்ணாத கிணத்துல ராஜுவோட பாடி கிடந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரப்பர் தோட்டத்துக்கு போகிற பாதையிலேருந்து தள்ளி இருக்கிற கிணத்துக்கு ராஜு ஏன் போனார்னு ஒய்ஃபுக்கே தெரில. ராஜு ஸ்லிப்பாகி விழுந்துட்டதா சொல்லி போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணிக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிளம்புறப்ப ராஜுவோட ஒய்ஃபு ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க. இந்த ஃபோனு ராஜுக்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணதா சொல்லி போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என் ஹஸ்பண்டோட ஃபோனே இல்லைன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ கிரைம் சீன்லேருந்து 2 துண்டு பேப்பரில் 2 அட்ரஸ் இருந்துச்சுல, அதில் ஃபஸ்ட்டு அட்ரஸ்க்கு போகிறாரு. அது ஒரு டீச்சரோட வீடு. அவங்களோட அம்மா பேர் தான் துண்டு பேப்பரில் இருந்திருக்கு. அந்த வீட்டில் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் அடுத்த அட்ரஸ்க்கு ஹீரோ போகிறாரு. அது ஒரு மிலிட்ரி மேனோட வீடு. ஹீரோ தன்னோட ஏஜென்சி ஐடி கார்டை காட்டவும் போலீஸ் இல்லைன்னா எதுக்கு வந்து கேள்வி கேட்குறேன்னு மிலிட்ரி மேன் ஹீரோ கிட்ட சண்டை போடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே லோக்கல் போலீஸ் வந்து ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஊர்மிளா கொலைக்கேஸை ஹீரோவும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இப்போ தான் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. ரிட்டையர் ஆகிட்டு சும்மா இல்லாமல் எதுக்கு இந்த சிஐடி வேலைன்னு ஹீரோவை இன்சல்ட் பண்ணுறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சுட்டு காலையில் தான் ஹீரோவை விடுறாங்க. சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதைன்னு ஹீரோக்கு இப்போ தான் புரியுது. இப்போ ஹீரோவோட ஒய்ஃபும் ட்ரிவாண்ட்ரம்க்கு வந்துட்டாங்க. ஒரே நாளில் நான் 0 ஆகிட்டேன்னு சொல்லி ஹீரோ கண் கலங்குறாரு. உண்மையான இன்வெஸ்டிகேஷன்னா என்னென்னு அவங்களுக்கு காட்டுங்கன்னு ஒய்ஃபு ஹீரோ மோட்டிவேட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ராஜுவோட ஒய்ஃப் கொடுத்த மொபைல் ஃபோனில் சிம் கார்டு டீட்டெயில்ஸை வாங்குறாரு. சலாலுதீன் ஒருத்தரோட பேரில் தான் சிம் கார்டு இருக்குது. கடந்த 7 மாதத்தில் அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பருக்கு மட்டும்தான் கால் போயிருக்குன்னு தெரிய வருது. அந்த நம்பர் யாரோடதுங்கிற டீட்டெயில்ஸையும் ஹீரோ செக் பண்ண சொல்கிறாரு. ஹீரோ தன்னோட ஆஃபீஸ்க்கு போய் போர்டில் இது வரைக்கும் கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் எழுதி வச்சு யோசிக்கிறாரு. ஊர்மிளாவோட வீடு, யூஸ் பண்ணாத கிணறு, அதில் விழுந்து இறந்து போன ராஜு, துண்டை வச்சு முகத்தை கவர் பண்ணியிருந்த பேசஞ்சர், இது எல்லாத்தையுமே ஹீரோ கூட்டி கழிச்சு பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறத காட்டுறாங்க. ஊர்மிளாவோட கேஸில் என்ன நடந்திருக்குன்னு டிஎஸ்பி கிட்ட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த கேஸில் கிடைச்ச முக்கியமான எவிடன்ஸு ராஜுவோட ஒய்ஃபு கொடுத்த மொபைல் ஃபோன். அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பருக்கு மட்டும்தான் கால் போயிருக்கு. அது எந்த டேட்டுன்னு பார்த்தா எப்பெல்லாம் ஊர்மிளாவோட வீட்டில் சிசிடிவி ஃபங்க்ஷன் ஆகாமல் போச்சோ அதே டேட்டு தான்.
அப்படி சிசிடிவி ஆஃப் ஆன டைமில் அந்த 2 நம்பர்ஸும் ஒரே டவர் லொக்கேஷனில் தான் இருந்திருக்கு. அது ஊர்மிளாவோட வீடு இருக்கிற லொக்கேஷன் தான். ஸோ அந்த 2 நம்பர்ஸில் ஒன்று ஊர்மிளா சீக்ரெட்டாக யூஸ் பண்ணுது, இன்னொன்று ஊர்மிளாக்கு நெருக்கமான ஆள் யூஸ் பண்ணுது. இதில் ஒரு ஃபோனு ராஜுவோட ஒய்ஃப் மூலமாக போலீஸ்க்கு கிடச்சிருச்சு, இன்னொரு ஃபோன் கிடைக்கல. இந்த 2 நம்பரோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸ்க்கு ஹீரோ போயிருக்காரு. சலாலுதீனோட வீட்டுக்கு ஹீரோ போனப்ப அவர் அன்னைக்கு தான் இறந்து போயிருக்காரு. சலாலுதீன் ஒரு அல்ஜிமர் பேஷண்ட்டு. அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் உன்னிக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதும் ஃபோனு அங்கே மிஸ் ஆனதும் சலாலுதீனோட பையன் மூலமாக ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து இன்னொரு நம்பரோட அட்ரஸ்க்கு ஹீரோ போய் விசாரிச்சிருக்காரு. அவங்க பேர் ரமணி. அவங்க ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு. அவங்களோட ஃபோனும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் மிஸ் ஆயிருக்கு. ஊர்மிளா, சலாலுதீன், ரமணி இந்த 3 பேருக்கு இருக்கிற காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா 3 பேருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டாக்டர் உன்னியோட பேஷண்ட்ஸு. அதனால ஹீரோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போய் அப்சர்வ் பண்ணிக்காரு. அங்கே பேஷண்ட்ஸ் மிஸ் பண்ணுற ஃபோன்ஸை செக்யூரிட்டி எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறது வழக்கம். அந்த ஃபோன்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கிறது ஜிஹெச்சோட ஸ்டாஃப்ஸுக்கு தான். ஸோ அந்த ஸ்டாஃப்ஸில் யாரோ தான் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 ஃபோன்ஸை திருடியிருக்காங்கன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இது எல்லாமே இப்போ டிஎஸ்பிக்கு தெரிய வருது. கடந்த 6 மாதத்தில் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண டிஎஸ்பி ஆர்டர் போடுறாரு. இவ்வளோ கண்டுபிடிச்ச ஹீரோவை டிஎஸ்பி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இதுக்கு போய் தான் இன்வெஸ்டிகேஷன், நீங்களும் இருக்கீங்களேன்னு லோக்கல் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி திட்டுறாரு. அடுத்த சீனில் ஹீரோக்கு டிஎஸ்பி கால் பண்ணுறாரு. போலீஸ்க்கு கிடைக்காத அந்த இன்னொரு ஃபோனில் புது சிம் கார்டு ஆக்டிவேட் ஆயிருக்கு போல். அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸை டிஎஸ்பி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஹீரோ உடனே கிளம்பி அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற டீ கடைக்கு போய் ஹீரோ பேச்சு கொடுத்துட்ருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாராச்சும் இந்த சரௌண்டிங்கில் இருக்காங்களான்னு ஹீரோ விசாரிக்கிறப்ப ஒரு புரோக்கர் லேடியோட பையனை பற்றி தெரிய வருது. அவனோட பேர் ரகு. ஹீரோ அந்த புரோக்கர் லேடியோட அட்ரஸ்க்கு போகிறாரு. ரகு இருக்கானான்னு ஹீரோ கேட்க அவன் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கானோன்னு புரோக்கர் லேடி அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. இவங்களோட டேபிளில் நிறைய துண்டு பேப்பர்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே அட்ரஸ் எழுதி வச்சுருக்காங்க. பொண்ணு தேடுறவங்க, மாப்பிள்ளை தேடுறவங்க, இவங்க எல்லாரோட அட்ரஸையுமே புரோக்கர் லேடி இப்படி தான் எழுதி வைப்பாங்களாம். ஒரு பாட்டில் நிறையா அட்ரஸ் எழுதி வச்ச துண்டு பேப்பர்ஸ் இருக்குது. ரகுவோட ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு ஹீரோ கேட்க வெளியே ஒரு போர்டு இருக்கும், அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கன்னு புரோக்கர் லேடி சொல்கிறாங்க. ஹீரோ வெளியே போய் அந்த போர்டை பார்க்குறாரு. ஐடியல் செக்யூரிட்டி சர்வீசஸ்னு போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோவும் லாயரும் பாரில் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஆள் வந்து சோடா கேட்டார்ல, அவர் கொடுத்த பிஸ்னஸ் கார்டில் ஐடியல் செக்யூரிட்டி சர்வீசஸ் தான் போட்டிருந்துச்சு. அந்த கார்டை அன்னைக்கு ஹீரோ கசக்கி போட்டார். இப்போ அந்த ஆளே அங்கே வராரு. இவர் தான் ரகு. ஹீரோவை பார்த்ததும் ரகுவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. இவன் தான் கல்பிரேட்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே ரகு ஓட ட்ரை பண்ணுறப்ப லோக்கல் போலீஸ் கரெக்டாக வந்து ரகுவை கேட்ச் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ரகுவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ரகு இப்போ தான் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெம்பரரி செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருக்காரு ரகு. அப்போ தான் ஊர்மிளா செக்கப்காக அங்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ரகு அட்ராக்ட் ஆயிருக்காரு. ஊர்மிளா தனியாகவே ஹாஸ்பிட்டலுக்கு வரனால ரகு தான் டோக்கன் வாங்க ஹெல்ப் பண்ணிக்காரு. அப்படியே 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு நாள் ஊர்மிளா ரகு கிட்ட ரம்மு வாங்க தர சொல்லி கேட்டிருக்காங்க. ரகுவை தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவர் கூட சேர்ந்து ஊர்மிளா ட்ரிங்க் பண்ணிக்காங்க. அப்படியே 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஊர்மிளா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஜிஹெச்சில் பேஷண்ட்ஸ் மிஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸை எடுத்து அதில் ஒன்று ஊர்மிளா கிட்ட கொடுத்துருக்காரு. 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்காங்க. மாதத்துக்கு ஒரு தடவை ஊர்மிளாவோட வீட்டுக்கு போன ரகு டிசம்பரில் மட்டும் அடிக்கடி போயிருக்காரு. அதுக்கு காரணம் ஜிஹெச்சில் ரகுவுக்கு வேலை போனனால புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பிளானில் இருந்திருக்காரு. அதுக்கு தேவைப்படுற பணத்தை ஊர்மிளா கிட்ட கேட்டிருக்காரு. வட்டிக்கு பணத்தை சர்க்குலேட் பண்ணனால பணம் இல்லைன்னு ஊர்மிளா சொல்லியிருக்காங்க. இது ரகுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்திருக்கு. டிசம்பர் 23 நைட்டு ரகு மறுபடியும் பணம் கேட்டு பார்க்கறதுக்காக லாஸ்ட் பஸ்ஸில் செங்குளத்துக்கு போயிருக்காரு. ஊர்மிளாவோட வீட்டுக்கிட்ட ரகு போகிறப்ப அங்கே வீட்டு வாசலில் ஜெயராஜன் நின்று ஊர்மிளா கிட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துருக்காரு. ஊர்மிளாக்கு கால் பண்ணி தான் வந்திருக்கிற விஷயத்த சொல்லி சிசிடிவியை ஆஃப் பண்ண சொல்லியிருக்காரு. ஊர்மிளா சிசிடிவியை ஆஃப் பண்ணிட்டு ஜெயராஜனை அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. அடுத்து ரகு வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. வழக்கம் போல் 2 பேரும் நெருக்கமாக இருந்திருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 லட்சம் தேவைப்படுதுன்னு ரகு சொல்ல பீரோவில் நிறைய பணம் வச்சுருந்தோம். ஊர்மிளா ரகுக்கு வெறும் 10,000 மட்டும் கொடுத்துட்டு கிளம்ப சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ரகுவுக்கு ஒரு கொடூரமான ஐடியா தோணிருக்கு. துண்டை வச்சு ஊர்மிளாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. பீரோவில் அந்த பணத்தை திருடியிருக்காரு. பெட்ரூம் கதவை லாக் பண்ணிட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட்ட ஐட்டம்ஸு, ட்ரிங்க் பண்ண கிளாஸ்னு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு வீடையும் லாக் பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு. அந்த டைமில் கிறிஸ்மஸ்க்காக பாட்டு பாடிட்டு குரூப்பாக வந்திருக்காங்க. அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக குறுக்கு பாதையில் ரகு போயிருக்காரு. அங்கே இருந்த ஓடையில் அந்த கவரை தூக்கி வீசியிருந்திருக்காரு.
ஊர்மிளாக்காக தான் கொடுத்த ஃபோனு வீட்டில் இருக்கிறது ரகுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதை வச்ச போலீஸ் ட்ரேஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரகு மறுபடியும் ஊர்மிளாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. பெட்ரூம் கதவை லாக் பண்ண சாவி ஓடையில் தூக்கி போட்ட கவரோட போயிருக்கு. அதனால் பெட்ரூம் கதவுக்கு தீ வச்சு அந்த ஓட்டையில் நுழைஞ்சிருக்காரு. ஊர்மிளா யூஸ் பண்ண ஃபோனை எடுத்துகிட்டு வீட்டில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கிளம்பியிருக்காரு. போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக அட்ரஸ் எழுதின 2 துண்டு பேப்பரை அங்கங்கே போட்டிருக்காரு. புரோக்கர் லேடி தான் நிறைய துண்டு பேப்பர்ஸ் வச்சுருந்தாங்கல்ல, அதில் 2 இவர்கிட்ட இருந்திருக்கு போல். வீடை லாக் பண்ணிட்டு யார் கண்ணிலையும் படாமல் ரப்பர் தோட்டம் வழியாக நடந்து போயிருக்காரு. அப்போ தான் இன்னொரு க்ரைமை ரகு பண்ணியிருக்காரு. ரகு நடந்து போனப்ப யூஸ் பண்ணாத கிணத்துல ஸ்லிப் ஆகி தொங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த பக்கமாக ரப்பர் தோட்ட வேலைக்கு போயிட்டு இருந்த ராஜு ரகுவோட குரலை கேட்டு கிணத்துக்கிட்ட போய் பார்த்துருந்துருக்காரு. ராஜு தான் ரகுவை காப்பாற்றிருந்திருக்காரு. அப்புறமா யார் நீ இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வரேன்னு ராஜு கேட்டிருக்காரு. இவர் வேற நம்ம முகத்தை பார்த்துட்டாருன்னு ரகு தான் ராஜுவை கிணத்துல தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்காரு. அடுத்து ரோடுக்கு போய் பஸ்ஸில் ஏறியிருக்காரு. ஊர்மிளாவோட வீட்டு சாவியை வெளியே தூக்கி எரிஞ்சிருக்காரு. ஊர்மிளாவோட பணத்தில் ரகு ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் செக்யூரிட்டி சர்வீசஸ். கிளைமேக்ஸில் கோர்ட்டில் ஊர்மிளா கொலை கேஸ் நடக்குது. ரகு தான் குற்றவாளின்னு ஆதாரத்தோட ப்ரூவ் ஆகுது. பணத்தை திருடினது, எவிடன்ஸ் அழிச்சது, ராஜுவை கொலை பண்ணதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ரகுவுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குது. ஜெயராஜனை நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணுறாங்க. ரிட்டையர்ட் எஸ்ஐ ராமச்சந்திரனோட இன்வெஸ்டிகேட்டிங் ஸ்கில்ஸ் தான் உண்மையை கண்டுபிடிக்க உதவி இருக்குன்னு ஜட்ஜு பாராட்டுறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.